கிறிஸ்து எப்படிப்பட்டவர்னா, இப்படி கசப்பா இருக்கிற நம்முடைய அனுபவத்துல இனிப்பா மாத்துறதுக்கு வந்தவர் தான் இயேசு கிறிஸ்துவாய் இருக்கிறார். இயேசுவோடு உங்களுக்கு ஏற்படும் பயணத்தில் பல ஆச்சரியங்களை அவர் உங்களுக்காக அவர் வைத்திருக்கிறார். பல ஆச்சரியமான காரியங்களை அவர் உங்களுக்காக அவர் வைத்திருக்கிறார். சிறப்பான சம்பவங்களை இனிமேல் தான் பார்க்க போகிறீர்கள். சில போலியான காரியங்களை நம்ம வாழ்க்கையில அவன் பயன்படுத்தி தேவன் தந்த நிஜமான கனவை திருட அவன் முயற்சிப்பான். இந்த விசுவாச வாழ்க்கையின் பயணத்துல எதிர்மறையாய் வருகிற எந்த காரியமா இருந்தாலும் நம்மளால் அதை தோற்கடிக்க முடியும். நாம் தோற்று போகாமல் இருக்க முடியும். ஆமென். சத்தியங்களா, சம்பவங்களா, தேவ வார்த்தையா, சூழ்நிலைகளா? தேவனுடைய வார்த்தையினால் நீங்க எவ்வளவு நிரம்பி இருக்கிறீங்களோ அவ்வளவு வல்லமையினால் நிரம்பி இருக்கிறீர்கள். அப்ப தேவனுடைய வார்த்தையில என்ன இருக்குது? வல்லமை இருக்கிறது. அது விதையை போல இருக்கிறதாம். அந்த விதை ஒரு நிலத்துல விழுந்து முளைக்கிற மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கடவுளுடைய வார்த்தைங்கிற விதை விழுந்துட்டாலே போதும், அது காக்கப்பட்டுட்டாலே போதும், கண்டிப்பா பலனுள்ள ஒரு வாழ்க்கையை அவனால் என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். ஆமென். இது ஜனநாயக ஆட்சி மாதிரி. நீங்க இல்லைங்க வார்த்தை தான் அப்படின்னீங்கன்னா வார்த்தையினுடைய வெற்றியை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லேலூயா. ஆமென். இதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்னா என்ன அர்த்தம்னா, நீங்க எதிர்பார்த்ததில்லை, நீங்க யோசித்ததில்லை, அதுக்கும் மேலான காரியங்களை தேவன் உங்கள் வாழ்க்கையில செய்வார். கர்த்தர் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்வார். உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களிலும் அவர் செய்கிறவராக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். உங்களை வியப்புள்ள ஆழ்த்துவார், உங்களை சர்ப்ரைஸ் பண்ணுவார். அவர்தான் இயேசு. இப்படி கூட வாழ்க்கையில நடக்குமா? இப்படிப்பட்ட காரியங்கள்ல கூட கடவுள் நமக்கு உதவி செய்வாரா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுற மாதிரி சர்ப்ரைஸான காரியத்தினால உங்கள் வாழ்வை அவர் நிரப்புகிற அவர் தேவனாக அவர் இருக்கிறார். சாயங்காலம் டைம்ல நடந்த 2 சம்பவங்களை இன்னைக்கு உங்களுக்கு பேச விரும்புகிறேன். சுவிசேஷ புத்தகங்கள்ல இருந்து மார்க் எழுதின சுவிசேஷம் முதலாவது எடுத்துக்கோங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் வச்சிருக்கீங்களா? எடுத்துக்கோங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 35வது வசனத்திலிருந்து பாருங்க. மார்க் 4:35. அன்று என்னங்க? சாயங்காலத்தில். அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகளால் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதற்றி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ? இயேசு கூட தான் இருக்கிறாங்க. ஆனால் என்ன சொல்றாங்க? இவர் யாரோ? அதாவது எப்படின்னா, எப்படிப்பட்ட ஆளியா இவரு? என்ன மாதிரி ஆளு இவரு? இது தெரியாமலே பின்பற்றிட்டு இருக்கிறாங்க. அதான் இதுல இருக்கிற பெரிய ஒரு ஆச்சரியம். இவங்க பார்த்த வரைக்கும் தான் இயேசு இல்லை, இவங்க பார்க்காத இயேசுக்குள்ள பல விஷயம் இருக்குது. ஆமென். இவர் யாரோ? காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறது என்று ஒருவர் சொல்லி கொண்டார்கள். இதை அவர்கிட்ட வேற சொல்ல முடியல. அவனுலா பேசிக்கிறாங்க. எப்படிப்பட்ட ஆள்னு தெரில. எப்பவுமே சில பேரை ரொம்ப பெரிய எதிர்பார்ப்போட அவங்க கிட்ட போவோம். கிட்ட போனால் கொஞ்சம் கம்மியாக தெரியும். பார்த்துருக்கீங்களா?
என்னெல்லாமோ நினச்சேன், ஓஹோன்னு நினச்சேன், ஆனால் கிட்ட போனால் எப்படி இருக்குது, ரொம்ப கம்மியாக தெரியுது. அப்படிப்பட்ட ஒரு உணர்வு. எக்ஸாம்பிள்லாம் சொல்ல விரும்பலை, ஏன்னா நான் சொல்லாமலே உங்களுக்கு தெரியும், அவ்வளோ விவரமானவங்க தான் இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவை பற்றிய காரியங்கள் எப்படின்னா, போக போக இன்னும் பிடிக்குது, போக போக இன்னும் காரியங்கள் மேலானதாக இருக்குது, போக போக இன்னும் அருமையாக இருக்குது. ஆமென். நம்ம ஊரில் ஒரு பழமொழி வச்சுருக்குறாங்க, பழக பழக பாலும் என்ன பண்ணுமா, எல்லாமே போக போக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கே இருக்காது, போக போக எல்லாமே ஒரு மாதிரி ஆகிடும். அதில் திருமண வாழ்க்கையும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸட் பண்ணி வச்சாச்சு. ஏன்னா நம்ம வாழ்க்கையின் அனுபவங்களை நிறைய நேரம் பார்த்தா கொஞ்சம் அப்படி தான் தெரியுது. போக போக ஒரு மாதிரி இதாகிற மாதிரி இருக்குது, அடுத்தால என்ன ஆகும்னு தெரியாது, இப்போ கிடைக்கிறது பின்னாடி கிடைக்குமான்னு தெரியாது, இப்படியே ஒரு பய உணர்வு அல்லது இப்படிப்பட்ட காரியங்களே சொல்லி வளர்த்துருக்குறாங்க. ஆனால் நீங்கள் இயேசுவண்டை வரும்பொழுது நீங்கள் ஒரு வித்தியாசமான வாழ்க்கையை பார்க்கலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் இயேசுவண்டை வரும்பொழுது வித்தியாசமான வாழ்க்கையை பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நற்செய்தி கூட்டத்துக்கு முறையாக வந்திருப்பாங்கல்ல, அந்த ஆளை பார்த்து சொல்கிற மாதிரியே சொல்லுங்கள், நீங்கள் இயேசுவண்டை வரும் பொழுது வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை பார்க்கலாம். ஆமென். எங்கேயும் எப்போதும் அந்த வித்தியாசத்தை அவர் உங்களுக்கு தருவார். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் இயேசுவண்டை வரும் பொழுது எங்கேயும் எப்போதும் ஒரு வித்தியாசத்தை நான் காணும்படியாக செய்வார். ஹல்லேலூயா. பாருங்க, கிறிஸ்துனா சும்மா இல்லை. பாருங்க, நமக்கு கிறிஸ்துனா ரொம்ப சாதாரணமாயிடுச்சு. கிறிஸ்துனா யாருன்னா, கசப்பாக இருக்கிற ஒரு இடத்துல ஒரு 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 மரத்தை வெட்டி அதில் போடுறாங்க, இப்போ குடிச்சு பார்த்தா அது எப்படி இருக்குது, இனிப்பாக இருக்குது. கிறிஸ்து எப்படிப்பட்டவர்னா, இப்படி கசப்பாக இருக்கிற நம்முடைய அனுபவத்தில் இனிப்பாக மாற்றுறதுக்கு வந்தவர் தான் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், அவரை அறிகிற அறிவு நமக்கு சரியான விதத்தில் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்னா, நான் சொல்கிறேன், வாழ்க்கை கசப்பாக இருக்காது, வாழ்க்கை இனிப்பாக இருக்கும். ஹல்லேலூயா. ஸ்வீட் மெமரிஸால் உங்கள் வாழ்க்கை நிரம்பும். ஹல்லேலூயா. இனிமையான அனுபவங்களால் உங்கள் வாழ்வை நிரப்புகிற இயேசு. இன்னொரு வார்த்தை பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இனிமையான அனுபவங்களால் உங்கள் வாழ்வை நிரப்பும் இயேசு. மறுபடியும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, சிறப்பான சம்பவங்களை இனிமேல் தான் பார்க்க போகிறீர்கள். இது ஒரு கூட்டத்துக்கு புரியும்னு வச்சுக்கோங்களேன். எல்லாம் சொல்லுங்க, இனிமையான. நம்ம என்ன நினைக்கிறோன்னா, அந்த இயேசுனா ஏதோ வந்து அவருமே நிறைய பேருக்கு பழசாக தான் இருக்குது. ஓ, ஜீசஸ் பற்றியா அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ எல்லாத்த பற்றியும் ஒரு சுவாரஸ்ய குறைவு ஏற்படுற மாதிரி இயேசுவை பற்றியுமே சில பேருக்கு இப்படி தான் இருக்குது. ஓ, என்ன இன்னைக்கு என்ன ஜீசஸ் பற்றி பேச போகிறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா ஜீசஸ் பற்றி நிறைய பேர் கேட்ட விதங்கள் எவ்வளோ இருக்குன்னா அவ்வளோ தான் இருக்குதே தவிர இன்னும் மேன்மையான காரியங்களை எதையுமே கேட்கல. பாருங்களேன், நான் சொல்கிறேன், இந்த சீசர்களுக்கு அப்படிப்பட்ட அனுபவங்கள் இல்லை. இயேசுவை அவர்கள் ஒவ்வொரு முறையும் பார்க்க ஒவ்வொரு லேயராக உரிய எல்லாம் உலகத்தில் எப்படி இருக்குது, எல்லாம் உரிச்சு பார்த்தா ஒன்றுமே இல்லை, வெங்காயம் அப்படின்ட்டாங்க எல்லாமே. அதனால தான் ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறதுக்கு என்ன சொல்லிட்டாங்க, பெரியார் பாணியில் ஒரு பேர் சொல்கிறதா இருந்தால் அப்படி சொல்கிறது, வெங்காயம் அப்படின்ட்டாங்க. வெங்காயம் வாங்க பாருங்களேன், அப்படின்னா என்ன அர்த்தம், உரிச்சு பார்த்தா ஒன்றுமே இல்லை. ஆனால் ஜீசஸ் அப்படிங்கிற இந்த நபரிடத்திலே ஒருவர் வரும் பொழுது உரிக்க இன்னும் மகிமையான காரியங்கள் உண்டாக ஆரம்பிக்கிறது, இன்னும் மேன்மையான காரியங்கள் உண்டாக ஆரம்பிக்கிறது. ஹல்லேலூயா. நான் சொல்கிறேன், இந்த அனுபவம் நமக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா போக போக அவர் உங்களுக்கு தெவிட்டாதவர் என்பது தெரியும். தெவிட்டாத ஒரு இன்பமாய் அவர் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர் உங்களுக்கு அப்படி இருக்க ஆரம்பிக்கும் போது உங்கள் வாழ்க்கையின் சகல அனுபவங்களும் இன்பமானதாக இருக்க ஆரம்பிக்கும். ஆமென். இப்போ அவரை அப்படியாய் நாம் அறியவில்லைன்னா வாழ்க்கையில் எல்லாமே இப்படி தான் இருக்கும், கொஞ்சம் கசப்பானதாக தான் இருக்க ஆரம்பிக்கும். நல்லா கவனிங்க, சாலமோனை குறித்து ஸ்தேபா நாட்டு ராஜஸ்திரி செய்தி கேட்டாள். அப்படி செய்தி கேட்ட இந்த ஸ்தேபா நாட்டு ராஜஸ்திரி சாலமோனை பார்க்க வந்தாள். சாலமோன் யாருன்னு தெரியுமா தெரியாதா? சாலமீன்
இல்லைங்க, சாலமோன் மிகப்பெரிய ஞானி, the wise man. அவனுடைய ஞானத்தை கேட்கறதுக்காக யார் வாரா? இன்னொரு நாட்டு ராணி தேடி வரா. தேடி வந்து சாலமோனோடு இருந்து சாலமோனோடு சாப்பிட்டு சாலமோனுடைய அரண்மனை, அவனுடைய கட்டடங்கள், அவனுடைய வேலைக்காரர்கள் சகல காரியத்தையும் பார்த்துட்டு சாலமோன்ட்டு அவ இப்படி சொன்னான். என்ன சொன்னா தெரியுமா? உம்மை பற்றி நான் கேட்ட போது ரொம்ப பிரமிப்பா இருந்தது, ஆனா கிட்ட வந்து பார்த்தா இதில் பாதியாகிலும் எனக்கு சொல்லப்படவில்லை, அதை விட பிரமிப்பா இருக்குதுங்கிறா. நான் சொல்லுகிறேன், சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். சாலமோனிலும் பெரியவர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளாக வந்திருக்கிறார். ஆமென். சாலமோனை பற்றி அப்படி சொல்லப்பட்டுமானால், சாலமோன் பாருங்களேன், நான் சொல்றேன், நம்ம ஊர்ல ஒரு டைலாக் சொல்லுவாங்க இல்லையா? என்ன சொல்லுவாங்க? சிலதை பார்த்தா பிடிக்கும், சில பேரை பார்க்க பிடிக்கும். இயேசு வந்து போக போக இன்னும் இனிமையா இருக்கக்கூடிய அளவிற்கு அவர் இனிமையானவராக இருக்கிறார். சாலமோனை பத்தி இவ என்ன கேட்டாலோ அதை விட போய் பார்த்தா அவ சொல்ற, இதுல பாதி கூட எனக்கு சொல்லவே இல்லை. அப்படி இருந்தது பாருங்க. நான் சொல்றேன், இயேசுவை பற்றி கூட காரியங்களை நாம் உண்மையாக விளங்கி கொள்வோம்னா நாம் இதை விட ஆண் சொல்ற அளவுக்கு தான் அது பெரிதான ஒன்றாக அது இருக்க ஆரம்பிக்கும். ஏன்னா அதுல பாதி இல்லை, ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு கூட நாம் இன்னும் கேட்கவில்லை, இன்னும் அறியவில்லை. அதை அறிவோம் சொன்னா அது அவ்வளவு அழகானதாகவும் ஆழமானதாகவும் அது இருக்கிறது. ஆமென். ஸோ அந்த மாலையிலே ஆண்டவரிடத்தில் ஆசையாக இருங்கள், ஒரு காரியத்தை கேளுங்க, நான் இன்னும் உம்மை அறிய வேண்டும். அல்லேலூயா. இவங்க இது வரைக்கும் என்ன நினச்சிட்டு இருந்தாங்க? ஏதோ ஒரு சில அற்புதங்கள்லாம் பண்ணாருன்னு நினச்சி தான் போயிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே பார்த்தா இயற்கையே கட்டுப்படுத்துகிறார். காற்றும் கடலும் இவருக்கு என்ன பண்ணுது? அடங்குகிறது, எல்லாம் கீழ்ப்படுகிறது. அதை பார்த்துட்டு சொல்றாங்க, இவர் எப்படிப்பட்டவரோ அப்படின்னு என்ன பண்றாங்க? ஆச்சரியத்தால் என்ன பண்றாங்க? நிரம்புகிறாங்க. நான் சொல்லட்டுமா, இயேசுவோடு உங்களுக்கு ஏற்படும் பயணத்தில் பல ஆச்சரியங்களை அவர் உங்களுக்காக அவர் வைத்திருக்கிறார். பல ஆச்சரியமான காரியங்களை அவர் உங்களுக்காக அவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இப்படி கூட வாழ்க்கையில் நடக்குமா? இப்படிப்பட்ட காரியங்களில் கூட கடவுள் நமக்கு உதவி செய்வாரா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படுற மாதிரி சர்ப்ரைஸான காரியத்தினால உங்கள் வாழ்வை அவர் நிரப்புகிற அவர் தேவனாக அவர் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என்னை ஆச்சரியப்படுத்துவார். நல்லா சொல்லுங்களேன். ஆமென். அதனாலதான் வேதவசனம் சொல்லுது, உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஆமென். அப்படின்னா என்ன? வியப்பில் அவள் உங்களை ஆழ்த்துவார். இன்னும் பிரமிப்புகளும் பிரம்மாண்டங்களும் உங்களுக்காக தேவனிடத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. ஐயோ, நீங்க சாயங்காலம் ரெடியா நீங்க வந்தீங்களான்னு எனக்கு தெரியல. நான் சொல்றேன், இன்னும் பிரமிப்புகளும் பிரம்மாண்டங்களும் உங்களுக்காக காத்திருக்கிறது இந்த மாலை வேளையில். ஆமென். உன் இதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும்னா என்ன அர்த்தம்னா, நீங்க எதிர்பார்த்ததில்லை, நீங்க யோசித்ததில்லை, அதுக்கும் மேலான காரியங்களை தேவன் உங்கள் வாழ்க்கையில செய்வார். கர்த்தர் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்வார். உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களிலும் அவர் செய்கிறவராக அவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். உங்களை வியப்புள் ஆழ்த்துவார், உங்களை சர்ப்ரைஸ் பண்ணுவார். அவர்தான் இயேசு, அவர்தான் கிறிஸ்து. பாருங்க, சீசர்களுக்கு அன்னைக்கு அந்த அனுபவம் ரொம்ப புதுசா இருந்தது. காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்களாம். இன்னொரு சம்பவம் அதுக்கப்புறம் இருக்குது. அப்புறம் ரெண்டு சம்பவத்தையும் கம்பேர் பண்ணி ஒரு சத்தியத்தை என்ன பண்ண போறோம்? படிக்க போறோம். அதே மார்க் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம், மார்க் 6:47 பாருங்க. சாயங்காலமான போது படகு நடுக்கடலில் இருந்தது, அவரோ கரையிலிருந்து தனிமையாய் இருந்தார். அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து அவர்களை கடந்து போகிறவர்கள் போல் காணப்பட்டார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை அவர்கள் கண்டு ஆவேசம் என்று எண்ணி சத்தமிட்டு அலறினார்கள். அவர்கள் எல்லாரும் அவரை கண்டு கலக்கமடைந்தார்கள். உடனே அவர் அவர்களோடு பேசி, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி அவர்கள் இருந்த படவில் ஏறினார். அப்பொழுது காற்று அமர்ந்தது. அதனால் அவர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் பிரமித்து ஆச்சரிய
பட்டார்கள். எல்லாம் சொல்லுங்க, அடுத்த ஆச்சரியம் உங்களுக்காய் காத்திருக்கிறது. ஆமென். எத்தனை பேர் இதை உங்களுக்காக எடுத்துக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆமென். அங்க போட்டிருக்குது, என்ன போட்டிருக்குது? மிகவும் பிரமித்து ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களுடைய இருதயம் கடினமுள்ளதா இருந்தபடினால் அப்பங்களை குறித்து அவர்கள் உணராதிருந்தார்கள். அவர்கள் கடலை கடந்து கிணற சேர்த்து நாட்டுக்கு வந்து கரை பிடித்தார்கள். ஓகே, ரெண்டு சம்பவங்கள். ஒரு சம்பவம், ரெண்டு சம்பவமே சாயங்காலம் நடந்தது தான். மாலை நேரத்தில் நடந்த இரண்டு சம்பவங்கள். ரெண்டுமே ஒரே சம்பவம் இல்லை, ரெண்டுமே வேற வேற சம்பவம். ஒரு சம்பவத்தில் என்னன்னா படகுல இயேசு இருந்தாரு. இன்னொரு சம்பவத்தில் படகுல இயேசு என்னங்க இல்லை. இருக்குதா? பைபிள் வாசித்துட்டு தானே கேள்வி கேட்குறேன். நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். நான் பாடம் நடத்திட்டு தானே கேள்வியை கேட்குறேன். நான் ஆன்சர் சொல்லிட்டு தான் கேள்வி கேட்குறேன். நான் ஒரு படகுல யார் எப்போ என்ன பண்ணார்? இயேசு இருந்தார். ரெண்டாவது டைம்ல படகுல இல்லை. கரெக்டா? ஆனால் புயல் காற்று அடிச்சது எல்லாமே ஒன்று தான். ஒரே இந்த டைமும் புயல் அடிக்குது, காற்று அடிக்குது. இந்த டைம் என்ன பண்ணுது? புயல் அடிக்குது, காற்று அடிக்குது. இது எல்லாமே என்ன தான்? சேம் தான். சீசர்கள் எல்லாம் சேம் தான். முதல் முறை அந்த சம்பவம் எப்போ நடந்தது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா மார்க் 4ஆம் அதிகாரத்தில் தான் அது நம்ம படிக்கிறோம் இல்லையா? ஃபஸ்ட்டு டைம் நடந்தது அங்கே தான். அப்போது அந்த முதல் சம்பவம் நடக்கும் பொழுது அன்று சாயங்காலம் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்களேன். அன்று சாயங்காலம் அப்படின்னு போட்டிருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அன்னைக்கு சாயங்காலம் அது நடந்துச்சு. என்ன நடந்தது? ஒரு புயல், காற்று, இது எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணாங்க? ஃபேஸ் பண்ணாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னா, அப்போதான் இந்த விதையை குறித்த, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ஓமையை அவர்களுக்கு அவர் என்ன பண்ணுறாரு? கற்றுக் கொடுக்கிறார். முதலாக அவர்கள் கேட்கிறார்கள். எதை கேட்குறாங்க? விதையை குறித்த ஒரு சத்தியத்தை, அல்லது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த ஒரு சத்தியத்தை அவர்கள் கேட்கிறார்கள். அது எப்படி விதை எப்படி வளர்ந்து மரமாக மாறுதோ அதுபோல் கடவுளுடைய வார்த்தைகள் அல்லது தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளாக வந்து அதுவும் என்ன பண்ணும்? ஒரு பெரிய விருட்சமாய் அது என்ன பண்ணும்? மாறும் என்கிற ஒரு மகா உன்னதமான சத்தியத்தை அவங்களை என்ன பண்ணுறாரு? கற்றுக் கொடுக்குறார். அப்படி கற்றுக் கொடுக்கும்போது சில காரியத்தை அவர் சொல்லித்தரார். என்ன சொல்லி தந்தாருன்னா, இந்த பார்ப்பா, இந்த விதை விதைக்கப்பட்ட உடனே அந்த விதையை எடுக்கிறதுக்கு யார் வாரா? பொல்லாதவன் என்ன பண்ணுறான்? வரான். அந்த விதையை என்ன பண்ணுறான்? எடுத்து போடுகிற முயற்சியில் அவன் ஈடுபடுவான். நீ கொஞ்சம் கவனமாக இருந்துட்டேன்னு சொன்னால் இந்த விதை மரமாய் மாறும். ஆமென். அப்போ ஒரு காரியம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இந்த ரெண்டு சம்பவத்தையும் வைத்து. முதலாவது என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே பாருங்கள், நம்ம எத்தனை பேர் வசனத்தை கேட்கிறவர்கள்? கேட்காதவங்க வந்திருக்கீங்களா? எல்லாரும் கேட்குறவங்க தான் இருக்கிறீங்களா? ஓகே. வசனத்தில் என்ன இருக்குதுன்னா வல்லமை இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்கள், வார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. கிறிஸ்தவங்க வல்லமையை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. எங்கே இருக்குன்ட்டு. தேவனுடைய வார்த்தையில் வல்லமை இருக்கிறது. தேவனுடைய வார்த்தையினால் நீங்கள் எவ்வளவு நிரம்பி இருக்கிறீங்களோ அவ்வளவு வல்லமையினால் நிரம்பி இருக்கிறீர்கள். அல்லேலூயா. ரெண்டு காரியம், தேவனுடைய ஆவியினால் நிரம்புவது, தேவனுடைய வார்த்தையினால் நிரம்புவது. கரெக்டாக சொல்லணும்னா அவருடைய பிரசன்னத்தினால் நிரம்புவது, அவருடைய வார்த்தையினால் நிரம்புவது. ஏன் விதையினால் நிரம்பினா மட்டும் போதாது, தண்ணீர் பாய்ச்சப்படணும். அதுதான் அவருடைய பிரசன்னமாக இருக்கிறது. ஆமென். நிறைய பேர் வார்த்தையை தேடுறவங்க பிரசன்னத்தை தேடுகிறது இல்லை. பிரசன்னம்னு சொல்கிறவங்க நிறைய பேர் வார்த்தையை என்ன பண்ணுறது இல்லை, தேடுறது இல்லை. அப்படி இல்லாமல் ரெண்டும் சேர்ந்து போகும்போது கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு பெரிய வெற்றியை நம்மால் பார்க்க முடியும். ஆமென். அப்போ தேவனுடைய வார்த்தையில் என்ன இருக்குது? வல்லமை இருக்கிறது. அது விதையை போல் இருக்கிறதாம். அந்த விதை ஒரு நிலத்தில் விழுந்து முளைக்கிற மாதிரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கடவுளுடைய வார்த்தைங்கிற விதை விழுந்துட்டாலே போதும், அது காக்கப்பட்டுட்டாலே போதும், கண்டிப்பாக பலனுள்ள ஒரு வாழ்க்கையை அவனால் என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். ஆமென். ரொம்ப நாட்களாக பலனே இல்லாமல் வாழ்க்கை அநேக கிறிஸ்தவர்கள் வாழுகிறார்கள். அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன? தேவனுடைய வல்லமையுள்ள வார்த்தையை என்கிற விதை அவருடைய இருதயமாகிய நிலத்திலே விதைக்கப்படாததான் ஒரு காரணமாக இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த வசனம் தங்கள் இருதயத்தை சென்றடையும்படியாய் அவர்கள் எதையுமே என்ன பண்ணுறது இல்லை, செய்கிறதே
இல்லை. அதனால தான் ஒரு பெரிய வெற்றியை அவங்க பார்க்காம இருக்கிறாங்க. ஆனால் சிலர் அப்படி கிடையாது. நேரம்லாம் ஒதுக்கி வசனத்தை இருதயத்தில் கேட்கறதுக்கு ஒரு பெரிய பிரயாசத்தை அவர்கள் மேற்கொள்கிறார்கள். அப்படி மேற்கொள்கிறவர்கள் ஒரு காரியத்தை கவனிக்கணும்னு சொல்றாரு. என்ன காரியத்தை கவனிக்கணும்? அந்த வசனத்தை எடுக்கும்படியா ஒருத்தன் வரான்னா 2 கொம்பை வச்சுக்கிட்டு கருப்பு ட்ரெஸ் போட்டுலாம் என்ன பண்றது இல்லை, வர்றது இல்லை. அப்படி யாராவது வந்திருக்கானா பிசாசு யாருடைய வாழ்க்கையாவது? அப்படி பொதுவாக வர்றதில்லை. அவன் எப்படி வரான்னா, ஏதாவது ஒரு சம்பவத்தை, ஏதாவது ஒரு சூழ்நிலையை அவன் பயன்படுத்தி உங்களுக்குள் விதைக்கப்பட்ட வார்த்தையை எடுக்க அவன் என்ன பண்றானா, முயற்சி செய்கிறான். அதுதான் ஒரு விதமான போராட்டமான ஒரு காலம் அல்லது ஒரு சோதனையான ஒரு நேரம் போல நம்ம வாழ்க்கையில் இருக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஏன் பிசாசு விதைக்கப்பட்ட இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை எடுத்துக்கொள்றதுக்காக அவன் வர்றான்? ஏன் தெரியுமா? வசனம் வல்லமை உள்ளது என்று நாம் நம்புகிறோமோ இல்லையோ, பிசாசு ரொம்ப நம்புறான். எத்தனை பேர் புரிஞ்சிச்சுன்னு தெரியல. வசனம் வல்லமை உள்ளது என்று நாம் நம்புகிறோமோ இல்லையோ, யார் நம்புறா? பிசாசு ரொம்ப ஆழமா அவன் நம்புறான். அதனாலதான் அவன் வேற எதையும் நம்ம வாழ்க்கையில இருந்து எடுத்து போட வரல. இந்த பணத்தை எடுத்து போட்டுருவோமே, இந்த நகையை எடுத்து போட்டுருவோமே, அதை எடுத்து போட்டுருவோமே, இதை எடுத்து போட்டுருவோம்னு ஒன்னா எடுத்து போடுற வேலையை அவன் பண்றது இல்லை. அவன் என்ன நினைக்கிறான்னா, வசனத்தை மட்டும் எடுத்து போட்டுட்டா போதும், மீதி எல்லாமே தன்னால் நடந்துடும். அப்ப இப்படி சொல்லலாமா? வசனம் மட்டும் உள்ள வந்துட்டா போதும், மீதி எல்லாமே தன்னால வந்துடும். எத்தனை பேருக்கு விளங்குது? அவனுக்கு தெரியுது, எதிரிக்கு தெரியுது. என்ன தெரியுதுன்னா, ரொம்ப வல்லமை உள்ளது எது? தேவனுடைய வார்த்தை. அதனாலதான் அவன் அதையும் இதையும் திருட வரல. எதை எடுத்துடுறான்? வார்த்தையை உள்ளத்திலிருந்து எடுக்கிறதுக்கு அவன் பார்க்குறான். வார்த்தையை உள்ளத்திலிருந்து எடுத்துட்டா போதும், அப்போ எல்லாத்தையுமே என்ன பண்ண மாதிரி, எடுத்த மாதிரின்னு சொல்லி உங்களுக்குள் விதைக்கப்பட்ட வசனம், இப்போ செழிப்பை பற்றிய வசனமாக இருக்கலாம், அல்லது சுகத்தை பற்றிய வசனமாக இருக்கலாம், அல்லது ஆரோக்கியத்தை பற்றிய வசனமாக இருக்கலாம், அல்லது நிம்மதி, சமாதானம், மகிழ்ச்சி, வெற்றி, அப்படிப்பட்ட காரியங்களை குறித்த வசனமாய் இருக்கலாம். இல்லையா? நான் நினைக்கிறேன் நீங்கள் நல்ல வசனத்தை கேட்டிருப்பீங்கன்ட்டு. சில இடத்துல பிசாசி எடுக்கவே வர வேண்டாம், ஏன்னா அவங்க கொடுத்ததே போதும். அதை கேட்டே ஒரு மாதிரி ஆயிடுவான். ஏன்னா நிறைய இடத்துல என்னதான் சொல்லி தராங்க, கடவுள் உனக்கு வியாதியை தருவார், கடவுள் உனக்கு பஞ்சத்தை அனுப்புவார், கடவுள் உன் பல்லை உடைப்பார், உன் காலை உடைப்பார், கடவுள் பாருங்க அப்படி இப்படின்னு சொன்னதுனால அதில் பிசாசு ஒன்றும் பெரிய வேலையை செய்கிறது இல்லை. பரவாயில்ல, என் வேலையை நிறைய பிரசங்கியாரே பண்ணிட்டாங்கன்னு அவன் ரொம்ப எப்படி இருக்கிறான், சந்தோஷமாக இருக்கிறான். ஆமாம், மைக் பிடிச்சிட்டாலே டப்புன்னு நமக்கு கடவுளுடைய செய்தி நினச்சிடக்கூடாது. பாருங்களேன், சில நேரம் வேறு செய்தியும் இருக்கும், நம்ம கொஞ்சம் கவனமாக கேட்க வேண்டியது இருக்குது பாருங்க. ஆனால் நம்ம என்ன நம்புகிறோன்னா, தேவன் நல்லவர் என்று நாம் நம்புகிறோம். எத்தனை பேர் சொல்கிறீங்க கர்த்தர் நல்லவர்? சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் நல்லவர் மட்டுமல்ல, நம்ம வாழ்க்கையை நன்மைகளால் நிரப்புகிறவர். ஒருவேளை தீமையாய் உங்க வாழ்க்கை இருந்தா கூட, கெட்டு போயிருந்தா கூட, அந்த கெட்ட வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையாக மாற்றுகிற நல்ல தேவன். ஆமென். பாவங்களால, சாபங்களால, இல்லை ஏதோ ஒரு காரியத்தினால உங்க வாழ்க்கை கெடுக்கப்பட்டிருந்தா கூட, அவருடைய வார்த்தையை அனுப்பி, அவருடைய சுவிசேஷத்தை அனுப்பி உங்க வாழ்வை சீர்படுத்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென். Praise God. ஸோ அதனால் அதை தான் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், பேசுகிறோம். அப்போது நீங்கள் செழிப்பை நீங்கள் நம்புறீங்க, வெற்றியை நம்புறீங்க, ஆசீர்வாதத்தை நம்புறீங்க, சமாதானத்தை நம்ம நம்புகிறோம், பெருக்கத்தை நாம் நம்புகிறோம், நீடிய வாழ்வை நாம் நம்புகிறோம், சாதிக்கிற வாழ்க்கையை நாம் நம்புகிறோம். ஆமென். கடன் வாங்குகிற வாழ்க்கை அல்ல, கடன் கொடுக்கிற வாழ்க்கையை நம்புகிறோம். எத்தனை பேர் அப்படி நம்புறீங்க? ஆமென். வாங்குகிற ஒரு ஆளா இல்லை, கொடுக்குற ஆளா இருக்கணுங்கிறத நம்புகிறோம். ஆமென். இப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகளை நம்புகிற நாம தான் கொஞ்சம் சில காரியங்களை படிக்க வேண்டும். ஆமென். இது வழியருகே விதைத்து அல்லது தப்பான விதைகளை விதைத்த ஆட்களுக்கான காரியம் அல்ல. நல்ல வார்த்தைகளை கேட்கிற ஜனங்கள் ஒரு காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் அங்கே நடக்குது. இயேசுனுடைய சீசர்கள் அன்றைக்கு தான் சொல்லி கொடுத்துருக்காரு. என்ன சொல்லி கொடுத்துருக்காரு? இங்கே பார்ப்பா, உனக்குள்ள போடப்பட்டிருக்கிறத எடுத்துக்கிறதுக்காக அவன் ஏதோ ஒரு சூழல் என்ன பண்ணுறான், பயன்படுத்துகிறான். நீ கொஞ்சம் கவனமா இரு, நீ இருந்தன்னா நீ ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிறார். பாருங்களேன், ஒரு சின்ன காரியம்தான், அது மிஸ் பண்ணால் உடனே சோர்வுக்குள்ளே கொண்டு போயிடுவான். சில நேரம் நம்ம கேட்ட பிரசங்கத்தை வச்சே நம்மளை சோர்வுக்குள்ள ஆக்குவான். என்ன பார், இப்படி கேட்டிருக்க, உனக்கு நடந்திருக்காம்மா,
அந்த நேரம் தான் கவனமா இருக்கணும். நடக்க போகுது, அந்த நேரம் தான் ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா விதை பலன் தர ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம். விளங்குதுங்களா? நிறைய பேருக்கு இது தெரியாததுனால அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, அவங்களும் தலையாட்டு இருப்பாங்க. ஆமா ஆமா, ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னாரு, ஒரே வாதமாக தான் இருக்கு. செழிப்புனாரு, அக்கௌண்ட் காலியாகவே இருக்கு. சுகம்னாரு, குறுக்கு வழி, ஒரு 2 வாரமாக எந்திக்கவே முடியலை. அதனால தான் சில நேரத்தில் பாருங்களேன், நாம் இப்படி பிரசங்கம் பண்ணும்போது சில பேருக்கு என்ன ஆகிடும், ஆமாம் உங்களுக்கு என்னையா, நீங்கள் பிரசங்க யார், ஊழியக்காரரு, நான் தங்கமாக கொட்டுதுமே எதுக்கு, அப்பமா ஜனங்க உற்சாகம் அடைய மாட்டாங்களாங்கிறதுக்கு தான். ஆனால் சில பேருக்கு எனக்கு தலை முடி தான் கொட்டுது, தங்கம் கொட்டி நான் பார்த்ததே இல்லை, ஒரே முடியா கொட்டி கிடக்கு வீடு ஃபுல்லாக, வேற ஒன்றும் பெருசாக நடக்கவே மாட்டுக்கு. அதனால நம்ம என்னதான் விசுவாசத்தை தூண்டுற காரியத்தை பேசினாலும் இவங்க வாழ்க்கையில் நடந்த சோர்வுகள், இவங்க வாழ்க்கையில் வந்த அந்த தோல்விகள் அல்லது அவமானங்கள் அல்லது வசனத்துக்கு ஒத்த நிறைவேறுதல் இல்லாதது இவங்களை என்ன பண்ணுது, ஒரு சோர்வுக்குள்ளே அப்படியே உட்கார வச்சிருது. பாருங்களேன், நிறைய பேர் அதனால தான் சோர்வில் போய் உட்காந்துருப்பாங்க. என்னத்தை தான் கிளப்பி பிரசங்கியார் கொண்டு வந்தாலும் இவங்களுக்குள்ள சில காரியங்களை குறித்து உள்ளத்தில் என்ன இருக்குது, ஒரு சோர்வுக்குள்ளே அவங்க உட்காந்துருப்பாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த நேரம் அப்படி வருதோ அந்த நேரம் ரொம்ப முக்கியமான நேரம் நான் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா அந்த மாதிரி எண்ணத்தை அவன் கொண்டு வர்றதே எதுக்கு அப்படின்னு சொன்னா, விதைக்கப்பட்ட அந்த விதை வளர துவங்குகிறது, அதை கிள்ளுவதற்காகவே அந்த எண்ணங்கள் உங்களிடத்தில் வர ஆரம்பிக்கிறது. அல்லேலூயா. எப்போ நடக்கலைன்னு சொல்றானோ விழிச்சுக்கோங்க, அப்பந்தான் உங்களுக்காக ஏதோ பெருசா ஒரு காரியம் நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. அப்பந்தான் உங்களுக்காக ஏதோ கடவுள் ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்று அர்த்தம். ஆமென். பிசாசு பாருங்களேன், சில போலியான காரியங்களை நம்ம வாழ்க்கையில அவன் பயன்படுத்தி தேவன் தந்த நிஜமான கனவை திருட அவன் முயற்சிப்பான். வேகமா சொல்லிட்டான்னு நினைக்கிறேன், மறுபடியும் சொல்றேன். தேவன் தந்த நிஜமான நம்பிக்கைகளையும் நிஜமான கனவுகளையும் நம்மக்கிடம் இருந்து திருடுவதற்கு அவன் சில போலியான சூழலை அவன் கொண்டு காமிச்சு, இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் சிலது பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருந்து பழசே பெற்றதாக தான் இருக்கும், தெரியாதனமாக போட்டுருவாங்க. போட்டுட்டு வாங்கினா அது அதோட மோசமாக இருக்கும். அவங்க அதுக்கு பெசாட்டி அதையே வச்சுருந்துருக்கலாம் போலன்னு இருக்கும். பிசாசு நிறைய நேரம் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்னு போட்டு உங்ககிட்ட இருந்த அந்த புதிய நம்பிக்கைகளை அவன் திருடிட்டு தேவன் தந்ததை எடுத்துட்டு அவன்கிட்ட இருக்கிறத உங்ககிட்ட போடணுங்கிறதுலாம் என்ன பண்ணுறான், தீவிரமாக இருக்கிறான். பாருங்க, இந்த ஏரியாவில் தான் நீங்கள் கவனமாக இருக்கணும். தேவனிடத்திலிருந்து ஒரு வார்த்தை வந்தா வானமும் பூமியும் ஒளிந்து போகும், அந்த வார்த்தைகள் ஒருபோதும் ஒளிவதில்லை, அது நிறைவேறியே தீரும், அது வெறுமனையாய் திரும்புவதில்லை. Hallelujah. Believe the power of God's word. தேவனுடைய வார்த்தையின் வல்லமைகளை நீங்கள் முழுதாய் நம்புவீர்கள் என்றால் நீங்கள் தோற்கவே மாட்டீர்கள். ஏன்னா ஒரு வார்த்தை கூட வெறுமனையாய் திரும்பினதே இல்லை, ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறுகிறதா இருக்கிறது. Hallelujah. இது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது அறிந்து கொள்வோம்னா இந்த விசுவாச வாழ்க்கையின் பயணத்தில் எதிர்மறையாய் வருகிற எந்த காரியமாக இருந்தாலும் நம்மளால் அதை தோற்கடிக்க முடியும், நாம் தோற்று போகாமல் இருக்க முடியும். ஆமென். பாருங்களேன், யாக்கோபுடைய வாழ்க்கையில் அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, ஒரு பெரிய கனவு, ஒரு பெரிய விசுவாசம், ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருந்த காரியம் என்று சொன்னால் என்ன அப்படின்னா, அது யோசேப்பின் நல்வாழ்வு. யோசேப்பு நல்லா இருக்கிறதை பற்றிய கனவு, யோசேப்பு சிறப்பாக இருக்கக்கூடிய காரியம் அல்லது தனது பிரியம் எல்லாமே யார் மேலதான் வச்சிருக்கிறான், யாக்கோபு யார் மேல வச்சிருந்தான், யோசேப்பு மேலதான் வச்சிருக்கிறான். இப்போ மற்ற எல்லாரையும் பார்க்கறத விட ஸ்பெஷலா யார பார்க்கறான், யோசேப்பை பார்க்கறான். அவனுக்கு தான் என்ன ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறான், பலவர்ண அங்கி, பலவர்ண அங்கி. ரொம்ப ஸ்பெஷலா அவனுடைய பார்வையில் அவன் இருக்கிறான், ரொம்ப சிறப்பா அவனுடைய பார்வையில் அவன் இருக்கிறான். ஆனா ஒரு நாள் அந்த ட்ரெஸ்ஸு ரத்தத்தால நினைக்கப்பட்ட ட்ரெஸ்ஸாக கொண்டு என்ன பண்ணுறாங்க, காட்டுறாங்க. யார்கிட்ட, யாக்கோபு கிட்ட. அவன் என்ன நினைக்கிறான், என் கனவு இன்றோடு மடிந்தது, என் நம்பிக்கை இன்றோடு செத்தது, என் ஆசை, என் எதிர்பார்ப்பு எல்லாமே போயிட்டதுன்னு அவன் அப்படியே மூர்ச்சித்து விழுந்துடுறான். வாழ்நாளெல்லாம் டிப்ரெஷனில் வாழ்கிறான்.
ஒரு விதமான அழுத்தத்திலேயே யாக்கோபு தன் வாழ்வை கழித்து கொண்டே இருக்கிறான். ஆனா உண்மையிலே என்ன நடந்தது அப்படின்னா, அந்த யோசேப்பை தேவன் எகிப்துக்கு கொண்டு போய் அவனை படிப்படியாக உயர்த்தி அவனை உயர்ந்த ஸ்தானத்தில் என்ன பண்ணியிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். இந்த கதை யாருக்கு தெரியாது? யாக்கோபுக்கு தெரியவே தெரியாது. இவன் என்ன நினைக்கிறான், என் கனவு செத்து போனது, என் ஆசை செத்து போனது, என் நம்பிக்கையெல்லாம் செத்து போச்சு அப்படின்னு தான் இவன் நினைக்கிறான். ஆனா உண்மையிலேயே யோசேப்பை தேவன் உயர்த்தி கொண்டிருந்தார், பெரியவனாக்கி கொண்டிருந்தார். நான் சொல்றேன், ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் அல்லது ஆவிக்குரிய அந்த நிலையில் சில காரியங்களை நாம் கூட இப்படி தான் பார்க்குறோம். எப்படி பார்க்குறோன்னா, சில வார்த்தைகள் நமக்கு உண்டானது, சில கனவுகள் நமக்கு உண்டானது, சில விருப்பங்கள் நமக்கு உண்டானது, சில ஆசைகளும் நம்பிக்கைகளும் நமக்கு உண்டானது. ஆனால் நமக்கு வந்து விழுகிறதெல்லாம், நாம் காதால் கேட்குறதெல்லாம் நிறைய எதிர்மறையான காரியங்களாக இருக்கிறது. அல்லது வாழ்வு ரத்தம் கலந்த காரியம்னா செத்து விட்டது, மரித்து விட்டது என்கிற எதிர்மறை தகவல்கள். நான் எதையோ எதிர்பார்த்துட்டு இருந்தேங்க, நான் நினச்சது நடக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நினச்சதுக்கு மாறா என்ன பண்ணிடுச்சு, நடந்துடுச்சு. பாருங்களேன், ரொம்ப முக்கியமானது இந்த தோல்வி, கஷ்டம் அல்லது நாம் கேட்ட ராஜ்யத்தின் வார்த்தைகளுக்கு பதிலாக மற்ற ரகமான காரியம் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது பிசாசு என்ன பண்ண விரும்புகிறான்னா, அவன் சரக்கை இறக்கிட்டு உள்ளே இருக்கிறத எடுக்க அவன் விரும்புகிறான். அவன் எதையோ ஒன்றை நம்மகிட்ட கொடுத்துட்டு, தேவன் நம்ம இடத்துல கொடுத்தார் பாருங்க, ஒரு வார்த்தை, ஒரு கனவு, ஒரு திட்டம், ஒரு நம்பிக்கை, ஒரு எதிர்பார்ப்பு, அதை எடுத்துக்கொள்வதற்கு அவன் என்ன பண்ணுறான், ஒரு முயற்சி எடுக்கிறான். பாருங்க, இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உண்மையிலேயே யோசேப்பினுடைய கனவு என்ன பண்ணல, சாகலை. யாக்கோபுடைய கனவு என்ன பண்ணல, சாகலை. யோசேப்பை தேவன் உயர்த்தி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. ஒரு நாள் பாருங்க, யோசேப்பு என்ன பண்றான், யாக்கோபு அழைச்சிட்டு வர்றதுக்காக ரதங்கள் எல்லாத்தையும் அனுப்பி வைக்கிறான். எங்க, இவன் வாழ்ந்துட்டு இருந்த அந்த இடத்துக்கு. சொல்றாங்க, யோசேப்பு உயிரோடு இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. யார்கிட்ட? யாக்கோபு கிட்ட. அவன் வந்து கிண்டல் பண்ணாதப்பா, கேலி பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த செய்தியை அவன் என்ன பண்றான், நம்ப மறுக்கிறான். ஏன் தெரியுமா? இந்த நம்பிக்கையற்ற இருதயமா மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நல்லதே பார்க்காம ஒரே கெட்ட காரியங்களா பார்த்து பழகின ஒரு இருதயம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ குட் நியூஸை உண்மையிலே சொன்னாலும் அந்த இருதயம் என்ன பண்ணாது. அதனால தான் நீங்கள் 1000 பெறுவீர்கள்னா சிலர் அல்லேலூயா அப்படிம்பாங்க. ஆனால் சிலருக்கு இப்படித்தான், எத்தனையோ முறை கேட்டேன், அப்படி ஒரு மாதிரி இருந்துட்டு இருப்பாங்க. நீங்கள் கடன் வாங்க மாட்டீர்கள், கடன் கொடுப்பீர்கள் அப்படின்னு சொல்லும்போது சிலர் ஹல்லேலூயா அப்படிம்பாங்க. ஆனால் சிலருக்கு எப்படி இருக்கும், இப்போ தான் வட்டி கட்டிட்டு வந்திருக்கேன். கர்த்தர் உங்கள் சந்ததியை வர்த்திக்க பண்ணுவார். ஐயோ, என் பிள்ளையை பற்றி இப்போ தான் தப்பான செய்தியாக வருது. நான் சொல்கிறேன் உங்களுக்கு, இந்த எதிர்மறையான தகவல்கள் வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நமக்கு தெரியாததுனால சில பேர் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்த உபதேசமே வேண்டாங்க, நம்ம பெசாட்டி எங்கே போயிடுவோம், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், அவருடைய நாமத்துக்கே ஸ்தோத்திரம். அது ரொம்ப சிம்பிளாக இருக்குது. ஆனால் இது வந்து கொஞ்சம் சிம்பிளாக தெரிய மாட்டேக்கு. இது எப்படி இருக்குது, இதுதான் நிற்க வேண்டியது இருக்குது. அதுனா பிரச்சனை இல்லை, ஏதோ எடுத்தார் கொடுத்தாருன்னு போய்கிட்டே இருப்போம் பிரதர். ஆனால் நீங்கள் வந்து என்ன சொல்கிறோம், அவர் ஒரு நாளும் எடுக்கிறது இல்லை. ஏன்னா அவர் உங்களை விட நல்லவர், நன்மையான ஈவுகளை கொடுக்கிற பிதாவாக அவர் இருக்கிறார். ஆமென். அது கொஞ்சம் நடைமுறையோட ஒத்து போயிருந்தனால அதை ஈஸியாக பிடிச்சிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க, மக்கள் விரும்புகிறாங்க. இது கொஞ்சம் வாழ்க்கையின் சூழலோடு ஒத்து போகாதனால இந்த சத்தியத்தை என்ன பண்ணிடுறாங்க, விட்டு விட அவர்கள் பார்க்கிறார்கள். நான் சொல்கிறேன், இந்த ராஜ்யத்தின் செயல்கள் எப்படி நடக்குதுன்னு உங்களுக்கு புரிஞ்சுட்டீங்கன்னா நீங்கள் விட்டு விட மாட்டீங்க, நீங்கள் தொடருவீர்கள். ஆமென். இப்போ பாருங்கள் என்ன நடந்தது. உயிரோடு இருக்கிறான்னு ஒரு செய்தி சொல்கிறாங்க. நல்ல செய்திகளை கூட இந்த இருதயத்தால் நம்ப முடியவில்லை. எந்த அளவுக்கு பாதிப்படைஞ்சிருக்கு பாருங்களேன். சிலர்லாம் பார்த்தா ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, கெட்ட காரியங்களாக கேட்டு 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 அவங்களால நல்ல செய்தி என்ன பண்ண முடியல. அவங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும்னா அவங்களால என்ன பண்ண முடியல. இப்போ என்ன மாதிரி பாருங்களேன், உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும் அல்லது உங்கள் வாழ்க்கையில் சில அற்புதமான காரியங்கள் உங்களுக்கு உண்டாகும், கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார் அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கு என்ன ஆகிடும், நம்பவே முடியாது. ஒரு மாதிரி இருக்கும், எனக்கா அது எப்படி எனக்கு நடக்கும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அந்த இருதயம் என்ன பண்ணியிருக்குது, பாதிப்படைஞ்சு போயிருக்குது.
நான் சொல்கிறேன், அப்படி உங்கள் இருதயம் அப்படிப்பட்ட பாதிப்புகளால் நிரம்பியிருக்குன்னா நான் சொல்கிறேன், யாக்கோபின் இருதயத்தை மறுபடியும் உயிர்த்தெழ பண்ணின தேவன் உங்கள் இருதயத்தை கூட அப்படி எழும்ப பண்ணுவார். ஹல்லேலூயா, பிரைஸ் காட். இப்போ என்ன நடந்ததுன்னா, அவன் உயிரோடு இருக்கிறான்னு சொன்ன உடனே இவனால் நம்ப முடியல. இவன் போய் பார்க்குறான், அந்த வண்டிகளையும் அந்த சேரட், அந்த அது பேர் என்ன சொல்லுவாங்க, ரதம், அந்த அது வந்து நிற்கிது பாருங்களேன். அதை பார்த்த உடனே தான் இவனுக்கு என்ன வருது, நம்பிக்கையே வந்தது. யாக்கோபின் ஆவி உயிர்த்தது அப்படின்னு இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, உயிர்த்தது. ஆமென். ஸோ பாருங்களேன், இப்போ அவன் பார்த்துட்டு தன் மகன் உயிரோடு இருக்கிறான் என்கிற செய்தியை அவன் அறிந்து கொண்டான். ஆமென். இப்போ என்ன அர்த்தம்னா, இவ்வளோ நாள் இவன் துக்கமாக இருந்ததுக்கு என்ன காரணம், இவ்வளோ நாள் இவன் வருத்தமாக இருந்ததுக்கு என்ன காரணம், பொய்யான ஒரு தகவலை நம்பிவிட்டான். ட்ரெஸ் என்னமோ அது யாருடையது தான், யோசேப்புடையது தான். ஆனால் அதில் பூசப்பட்ட ரத்தம் யாருடையது இல்லை, யோசேப்புடையது அல்ல. நான் சொல்கிறேன், பிசாசு அநேக நேரங்களில் சில போலியான ஆவணங்கள் மாதிரி சில போலியான காரியத்தை காட்டி, உன் குடும்பம் அவ்வளோந்தான்மா, உன் வியாபாரம் அவ்வளோந்தான்மா, உன் பிள்ளை வாழ்க்கை அவ்வளோந்தான்மா, நீ பாரு இதெல்லாம் அவ்வளோந்தான்னு அவன் எதையோ போலியாக எடுத்து காட்டுறான்னா, நான் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு காரியத்தை தீர்க்க தரிசன பார்வை உண்டாக முடியாது சொல்லட்டும். எந்த காரியத்தை குறித்து தப்பான செய்தியை உங்களுக்கு காட்டுறானோ அந்த காரியத்தை குறித்து நல்ல செய்தியை நீங்கள் கேட்க போகிறீர்கள். அந்த காரியங்களை குறித்த நற்செய்திகள் உங்களுக்கு வருகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். ஏன்னா இந்த போலி ஆவணத்தை வச்சு உங்களுக்குள்ள இருக்கிற அந்த நிஜமானதை அவன் திருட என்ன பண்றான், முயற்சி எடுக்கிறான். பாருங்களேன், இயேசு பேசின அன்னைக்கு இந்த வசனத்தை பத்தி சொல்லி கொடுத்தாரு. என்னைக்கு சொல்லி கொடுத்தாரோ அன்னைக்கு சாயங்காலம், எல்லாம் சொல்லுங்க, அன்று சாயந்தரம் புயல் ஆளெல்லாம் வந்துச்சு பாருங்களேன். அப்படியே திருப்புங்க பார்க்கலாம் அந்த முதலாம் சம்பவத்தை. மார்க்கு 4:35. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். எல்லாம் சொல்லுங்க, அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். பாருங்க, இது ஒரு வார்த்தையா இல்லையா, இது ஒரு வார்த்தை. இயேசு சொன்னார், எங்க போலாம், அக்கறைக்கு போவோம் வாருங்கள் அப்படின்னு சொன்னார். நான் சொன்ன 2 சம்பவம், இந்த சம்பவத்தில் யார் யார் கூட இருக்கிறா, இயேசு சீசர்களோடு என்ன பண்றார், இருந்தார். ஆனால் அடுத்த சம்பவம் நடக்கும்போது அவர் இல்லை, அவர் என்ன பண்றாரு, தனியா இருந்தார். இந்த சம்பவத்தில் அவர் அவர்களோடு கூட என்ன பண்றாரு, இருந்தார். இப்போ கவனிங்க, போவோம் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவரோடு கூட போறார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேற படகுகளும் கூட இருந்தது. அப்பொழுது பலத்த காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாய் அலைகள் அதன் மேல் மோதிற்று. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வார்த்தை ஒன்று உண்டாயிருக்கிறது. அது என்ன வார்த்தை, அக்கறைக்கு போவோம் வாருங்கள். எத்தனை பேருக்கு வார்த்தை உண்டாயிருக்கிறது? ஆமென். உங்கள் பொருளாதாரத்தை குறித்த வார்த்தையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? ஆமென். உங்களுடைய பிள்ளைகளை குறித்த வார்த்தையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? உங்களுடைய வாழ்க்கையை குறித்து, உங்கள் எதிர்காலங்களை குறித்த வார்த்தையை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? பாருங்க, நான் பேசுறது வார்த்தையை பெற்றிருக்கிறவர்களுக்கு. பெறலைன்னா வார்த்தையை இன்னைக்கு பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். தேவனுடைய நல் வார்த்தைகளை பெற்றுக்கொண்டவர்களோடு இந்த மாலையில் நான் பேசுகிறேன். வார்த்தையை நீங்கள் பெற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்றால், இப்போ கவனிங்க, அக்கறைக்கு போவோன்னு சொன்னார். ஆனால் இயேசுவும் அந்த படகுல இருக்கிறாரு. ஆனால் போய்கிட்டே இருக்கும்போது அங்கே என்ன வருது, நல்லா படிங்க, அங்கே என்ன எவ்வளோ போட்டிருக்குது பாருங்க, பலத்த சுழல் காற்று. எல்லாம் சொல்லுங்க, பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாய் அலைகள் அதன் மேல் மோதிற்று. அப்போல்லாம் இந்த காற்றுக்கு பேர்லாம் இப்போ வைக்கிற மாதிரி அன்னைக்கு வைக்கலன்னு நினைக்கிறேன், வச்சுருந்தா அதை எழுதியிருப்பாங்க. கேத்ரினா, ரீட்டா, சுனாமி, நிறைய பேர்லாம் இருக்குது பாருங்க. இந்த மாதிரி நிறைய பேர்லாம் அன்னைக்கு வைக்கல போல. ஆனால் பலத்த சுழல் காற்று மாதிரி அப்படியே சுற்றி வேகமாக அடிக்குது படகு மேலே. அடித்தது மட்டும் இல்லை, படகை என்ன பண்ணுது, நிரம்புற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இப்படி எதிராக ஒரு காரியம் நடக்குது. ஆனால் வார்த்தை என்னது, அக்கறைக்கு போவோம். எல்லாம் சொல்லுங்க, அக்கறைக்கு போவோம். இப்போ நீங்கள் எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுக்கணும், வார்த்தையை பெற்றுக்கொண்டு ஒரு பயணத்தில் நீங்கள் ஈடுபடுகிறீர்கள். ஆமென்.
எத்தனை பேர் வார்த்தை பயணம் செய்கிறீர்கள்? அவங்களுக்கு தான் இந்த பிரசங்கம். வார்த்தை பயணம் செய்பவர்களுக்கு தான் நான் பேசுகிறது விளங்கும், மற்றவங்களுக்கு அது விளங்காது. மற்றவங்க எப்படி இருப்பாங்கன்னா, போனால் போகட்டும் போடா, அது மாதிரி. அது என்னது, அது வாழ்க்கை, அதுங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் கிடையாது. ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நாம் ஜெயிப்போம் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. அல்லேலூயா. நாம் செழிப்போம் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. நாம் உயர்ந்திருப்போம் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. ஆமென். அப்படிப்பட்ட வார்த்தையை பெற்று பயணம் பண்ணும் பொழுது இப்போ ஒரு காரியம் நடக்குது பாருங்க. இந்த இடையில நடக்கிற காரியங்களை நாம விளங்கிக்கிட்டாலே நாம ஒரு பெரிய ஜெயத்தை நம்ம வாழ்க்கையில பார்க்க முடியும். ஆமென். நிறைய பேருக்கு பாருங்களேன், இந்த வார்த்தையெல்லாம் பெற்றுக்கொள்றாங்க. பெற்றுக்கொள்ளாமல் இருப்பீங்கன்னா அதை பெற்றுக்கொள்ளணும். கடவுளுடைய வார்த்தை எனக்கு இதை தான் சொல்லுது, கடவுளுடைய வசனம் என் சுகத்தை பற்றி இப்படி சொல்லுது, கடவுளுடைய வசனம் என் குடும்பத்தை பற்றி இப்படி சொல்லுது, என் பிள்ளைகளை பற்றி இப்படி சொல்லுது. இது எல்லாவற்றையும் கடவுளுடைய வார்த்தை சொல்லுகிறது. அதுதான் வார்த்தை உண்டாயிருக்கிற ஒரு நிலை. அவர்களுக்கு வார்த்தை இருக்கிறது. என்ன வார்த்தை? அக்கறைக்கு போவோம். ஆமென். ஆனால் என்னன்னா, வார்த்தை அவர்களுக்கு உண்டானது மட்டும் இல்லை, அந்த வார்த்தை அவங்க கூடவே இருக்கு. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, சொன்னவ கூடவே இருக்கிறாரு. ஆமென். அதனால தான் சொல்றாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. ஆமென். இப்போ ஆனா அந்த வார்த்தை நடக்காது, அல்லது அந்த வார்த்தை பொய்த்து போகும், அல்லது அந்த வார்த்தையே அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. எப்பவுமே நமக்கு ஒரு சேலஞ்ச் இருக்குது. சம்பவமா சத்தியமா? எல்லாம் சொல்லுங்க, சம்பவங்களா சத்தியங்களா? இதான் உங்களுக்கு வர்ற ஒரு சேலஞ்ச், இதான் உங்களுக்கு வர்ற சவால். சம்பவங்களா சத்தியங்களா? சூழ்நிலைகளா அல்லது தேவனுடைய வார்த்தையா? எது அப்படிங்கிற சேலஞ்சை நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்றோம். அப்படி ஃபேஸ் பண்ற அந்த நேரத்தில் சிலர் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரே மறந்துடுவாங்க. ஏன்னா அலை அவ்வளோ பெருசா இருக்க, இயேசுவே எங்கே தான் இருக்கிறாரு, நம்மளாவது கொஞ்சம் பரவாயில்ல, இந்த மலைக்கு ஜோம் பண்ண இயேசு மாதிரி நம்ம ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே தான் இருந்தாரு, இப்போதைக்கு எங்கேயோ போயிருக்காரு போலன்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் அவங்க கூட என்ன பண்ணியிருக்கிறாரு, படகுலே இருக்கிறாரு. படகுலே கூடவே என்ன பண்றாரு, இருக்கிறாரு. படகுலே இருக்கும்போது கூட இவங்க என்ன பண்றாங்க, அந்த அலைகளும் அந்த காற்றின் அதன் வேகம் இதையும் பார்க்கும் பொழுது, நடக்கிற அந்த சம்பவத்தை பார்க்கும்போது முடிஞ்சது கதை அப்படின்னு தான் அவர்களுக்கு என்ன தோண்டினது. ஏன்னா அவர்கள் பேசின வார்த்தைகள் அப்படிப்பட்டதாக தான் இருந்தது. பாருங்க என்ன வார்த்தை பேசுறாங்க பாருங்க. 38, கப்பலின் பின்னணியத்தில் அவர் தலையணை வைத்து நித்திரையா இருந்தார். இதுக்கு பின்னாடி வர்றேன் நான். போகும்போது நீங்களும் நிம்மதியாக போகிற மாதிரி அதை சொல்லி விடுறேன். தலையணை வைத்து நிம்மதியாக இருந்தார், சாரி நித்திரையாக இருந்தார். அவர் அவர்களை எழுப்பி, போதகரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். பாருங்க, இயேசு நல்லா தூங்கிட்டு இருக்கிறார். ஏன் இவரால் தூங்க முடிஞ்சதுங்கிறத உங்களுக்கு காட்டுறேன், அது அப்புறமா பார்க்கலாம். முதல்ல இதை பாருங்க. நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? அவரை அப்படி எழுப்புறாங்க, நாங்கள் மடிஞ்சு போகிறோம், நாங்கள் சாவ போகிறோம், எங்கள் வாழ்க்கை முடிஞ்சிச்சு அவ்வளோதான் அப்படின்ட்டு. ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவர் சொன்னார், அக்கறைக்கு போவோம் அப்படின்னு சொன்னார். இப்போ அந்த வார்த்தையே கொஸ்டின் பண்ணுற மாதிரி ஒரு சூழல். எல்லாம் சொல்லுங்க, சத்தியங்களா சம்பவங்களா? தேவ வார்த்தையா சூழ்நிலைகளா? அலைகளா ஆண்டவரா? இப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வருது பாருங்க. இவங்களுக்கு அடிச்ச அலையும் காற்றையும் பார்த்தா, கர்த்தரே நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா, உமக்கு இரக்கம் இல்லையா, ஏன் இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குற மாதிரி ஒரு நெருக்கடியான ஒரு சூழல் பாருங்க. அப்பந்தான் இயேசு ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துருக்கிறாரு. இங்கே பார்ப்பா, வசனம் வந்த உடனே யார் வரா, இன்னொருத்தன் அதை எடுக்கிறதுக்காக வர்றான். அப்பந்தான் சொல்லியிருக்கிறாரு, இப்போ ஒரு ப்ராக்டிஸ் நடக்குது. எல்லாம் சொல்லுங்க, டெஸ்ட் ஆஃப் ஃபெய்த். எல்லாம் சொல்லுங்க, விசுவாச பரீட்சை. நல்லா சொல்லுங்க, விசுவாச பரீட்சை. பாருங்க, உபத்திரவம், சோதனை, கஷ்டம் இதெல்லாம் சொல்றாங்களா, அது சொல்ல. நான் பேசிட்டு இருக்கிறது என்னன்னா, த டெஸ்ட் ஆஃப் ஃபெய்த் அல்லது விசுவாச சோதனைனா என்ன அர்த்தம்னா, இப்போ வசனம் உள்ள வந்திருக்குது, இந்த வசனத்தை எடுக்கிறதுக்கு ஒரு ஆவிக்குரிய அந்த உலகத்துல ஒரு ஃபைட் நடக்குது.
நிறைய பேருக்கு தெரியாது பாருங்களேன். நிறைய பேர் அப்படியே போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் எதை ரொம்ப கேட்டிருக்கீங்களோ அதுக்கு எதிராகவே நடக்கிற மாதிரி ஒன்று கொண்டு வந்து காட்டுவான். ஒரு போலியான ஒரு வஸ்திரம் அல்லது போலியான ஒரு காரியத்தை கொண்டு வந்து காமிச்சு இது போச்சு அப்படின்னு சொல்ல உங்களை நம்ப வைக்கிறதுக்கு அவன் என்ன பண்ணுவான்? ட்ரை பண்ணுவான். அதுக்கு ஆதாரம் கூட கொடுப்பான். ஆனால் நாம் என்ன நம்பணும்னா, காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாததை நோக்கி இருக்கிற எனக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். ஆமென். அதனால தான் இந்த விசுவாச பயணம் அல்லது இந்த வார்த்தையின் பயணத்தை மேற்கொள்கிற நாம காண்றத கேட்கிறத நம்புறதுக்கு பதிலாக தேவனுடைய வார்த்தைகளை நம்புகிற இருதயமாய் நம் இருதயம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. வியாதியை கொண்டு காமிச்சிட்டு இருப்பான், அல்லது பலவீனங்களை கொண்டு காமிச்சிட்டு இருப்பான், அல்லது வேலையே போகுது, எல்லாமே நஷ்டமாக போகுது, அவ்வளோதான், இனி நடக்கவே நடக்காதுங்கிற மாதிரி ஏதோ ஒரு சம்பவத்தை கொண்டு வருவான். நான் மறுபடியும் சொல்லிட்டேன், எந்த ஏரியாவை பற்றி அவன் அப்படி காட்டுறானோ நீங்கள் தாராளமாக ஒரு காரியத்தை நம்ப முடியும். அந்த ஏரியாவில் தான் நீங்கள் பெரிய ஜெயத்தை பார்க்க போகிறீங்க, பெரிய வெற்றியை பார்க்க போகிறீங்க, பெரிய திருப்பங்களை தேவன் உங்களுக்காக அவர் வைத்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும் பாருங்கள். அப்போ வசனம் வந்த உடனே அதை எடுக்கிறதுக்காக என்ன பண்ணுறான்? ஒரு முயற்சி அங்கே வருகிறது. இது கவனிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வெற்றி என்ன பண்ண முடியும்? எடுக்க முடியும். இல்லை இல்லை இல்லை, இது கர்த்தர் அனுப்புறது இல்லை, இது இன்னொருத்தன் அனுப்புகிறான். எதுக்கு அனுப்புகிறான்னா என்கிட்ட இருக்கிறத எடுக்கிறதுக்காக அனுப்புகிறான். திடீர்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொருளாதாரம் சிக்கலாக இருந்த மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பலகீனங்கள் தோணுன மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஜனங்கள் வந்த மாதிரி இருக்காது, கொஞ்சம் கம்மியான மாதிரி இருக்கும். எப்போல்லாம் அப்படி நெகட்டிவான ஒரு சிம்டம்ஸ் வருதோ அப்போல்லாம் இன்னொன்று தெரிஞ்சுக்கணும். என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அந்த ஏரியாவில் தான் பெரிய பெருக்கங்கள் வரப்போகிறது, அந்த ஏரியாவில் தான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். அப்போ ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, வார்த்தை ஒன்று உண்டானது. இப்போ அந்த வார்த்தையை எடுக்கும்படியான சூழல் அவங்களிடத்துல வருகிறது. இப்போ நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, ஏற்கனவே கற்றுக் கொடுத்த காரியம்தான். ஜெயிக்க போகிறது சூழ்நிலையா வார்த்தையா? எது ஜெயிக்க போகுது? எது ஜெயிக்கும்? வெரி குட். நீங்க எல்லாம் வார்த்தை பிரியர்கள். ஆனால் சொல்லட்டுமா, நீங்க எது பக்கம் நிற்க போறீங்களோ அதுதான் ஜெயிக்கும். நீங்க சூழ்நிலை ரொம்ப பெருசுன்னீங்கன்னா ஓட்டு அதுக்கு போட்டீங்க. இது ஜனநாயக ஆட்சி மாதிரி. நீங்க இல்லைங்க வார்த்தை தான் அப்படின்னீங்கன்னா வார்த்தையினுடைய வெற்றியை நீங்கள் பார்ப்பீர்கள். அல்லேலூயா. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, நான் எது பக்கம் நிற்க போறேனோ அதுதான் ஜெயிக்கும். ஆமென். அதுதான் விஷயம். பாருங்க, நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா இல்லை அது அப்படி கிடையாது. சூழ்நிலைகளா வார்த்தைகளான்னு வரும்பொழுது நீங்க எதை எடுத்துக்கிறீங்க? அவன் காட்டுறான் பாருங்களேன். யாக்கோபு எது பக்கம் நின்னான்? சூழ்நிலை பக்கம் நின்றுட்டான். அதனால அவன் வாழ்நாளெல்லாம் சந்தோஷமா இருந்திருக்க முடியும். அவனுக்கு மட்டும் சத்தியம் தெரிஞ்சிருந்தா, கர்த்தர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாருங்கிறது தெரிஞ்சிருந்தா, அவன் ஒரு நாளும் துக்கமா என்ன பண்ண வேண்டியதில்லை, இருக்க வேண்டியதே இல்லை. பாருங்க, வாழ்நாளெல்லாம் சந்தோஷமா இருக்க வேண்டிய நம்மளை அவன் எதையாவது ஒரு போலி ஆவணத்தை காட்டி நம்மளை துக்கப்பட வைப்பான். அதுதான் அவன் எடுக்கிற முயற்சி. பாருங்க, இதுல ரொம்ப கவனமா இருக்கணும். அதனாலதான் வேதவசனம் சொல்லுது, விழித்திருங்கள். அவன் எவனை விழுங்கலாம்னு வகை தேடி அலைஞ்சிட்டு இருக்கான். எப்படி இருங்க? விழித்திருங்க. நீங்க விழிப்பா இருந்தீங்கன்னா ஒரு நாள் அதுக்கு இடம் கொடுக்கவே மாட்டீங்க. நீங்க சொல்வீங்க, அவருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிருக்கிறது, அவருடைய வார்த்தைகள் வெறுமனையை திரும்புவது இல்லை. ஆமென். அக்கறைக்கு போவேன்னா கண்டிப்பா போவேன். இந்த படகே உடஞ்சி ரெண்டானாலும் கடல் மேல நடந்தாவது இல்ல வேற ஏதாவது வழியில பயணங்கள் நடக்கும். ஆமென். நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? யாராவது ரொம்ப ஓவரா டென்ஷன் ஆகி ரொம்ப பாதிக்கப்பட்டாங்கன்னா அவங்க பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் அந்த பாதிப்பை ஏற்றுவாங்க. நான்லாம் அழுதுட்டு இருக்கேன், நீ என்ன சிரிச்சுக்கிட்டு இருக்க, உனக்கு என்ன தூக்கம் வாழுது அப்படின்னு சொல்லி பக்கத்தில் உள்ளவங்களும் என்ன பண்ணிடுவாங்க, டிஸ்டர்ப் பண்ணி விட்டுருவாங்க. ஏன்னா இவங்க சோகமானா நாடே சோகமாகணும். அப்போ அதில் இவங்களுக்கு ஒரு ஆறுதல். இவங்க கஷ்டப்பட்டா எல்லாரும் என்ன பண்ணணும், கஷ்டப்படணும். அதனால சுற்றில் உள்ளவங்களும் எழுப்பி அதே மாதிரியே ஒரு இதை பண்ணுவாங்க பாருங்க. ஆனால் அவர் பாருங்க, எழுந்து என்ன பண்றாரு, காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஆமென். நல்லா கவனிங்க, இவர்களுக்கு உள்ளேயும் இறைச்சல், அதனால வெளியில இருக்கிற இறைச்சலை இவங்களால என்ன பண்ண முடியல, சமாளிக்கவே முடியல. நான் சொல்லட்டுமா,
இந்த இந்த ஒவ்வொரு எதிர்மறையான சூழல் வழியா நாம் போகும் பொழுது ஒன்று மட்டும் அங்கு உறுதியாக தெரியும். அது என்ன என்றால், நம் இருதயம் என்ன நிலையில் இருக்கிறது என்பது தெரியும். புரியல? மறுபடியும் சொல்றேன். நான் சோதனைகள் எதுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன நிலையில இருக்கிறீங்கிறத காட்டுறது தான் என்னது சோதனையா இருக்குது. பாருங்களேன், நம்முடைய ஹார்ட் என்ன கண்டிஷன்ல இருக்குங்கிறது நமக்கு தெரியணும்னா, ஏதோ ஒரு அலையோ ஏதோ ஒரு புயலோ வரும்போது தெரியும் இருதயம் என்ன நிலையில இருக்குது அப்படின்ட்டு. இயேசு உள்ளேயும் அமைதலா இருந்ததுனால அவர் என்ன பண்றாரு, அமைதலா இருங்கிறார். அப்படின்னா அர்த்தம்னா, உங்களுக்குள்ள எந்த அட்மாஸ்பியரை அல்லது உங்களுக்குள்ள எந்த சூழலை எப்போது நீங்கள் வைத்திருக்கிறீர்களோ அதை உங்களுக்கு வெளியிலையும் கொண்டு வர முடியும். உங்களுக்கு வெளியிலையும் அதே அட்மாஸ்பியரை உங்களால் கட்டவிழ்த்து விட முடியும். ஆமென். சிலர் வரும்பொழுது அந்த அட்மாஸ்பியர் வரும். ஏன் தெரியுமா? அந்த அட்மாஸ்பியர் அவங்களுக்கு உள்ளேயே இருக்கும். ஆமென். சிலர் உற்சாகத்தை, சிலர் நம்பிக்கையை, சிலர் அபிஷேகத்தை, சிலர் சமாதானத்தை, சிலர் சுகத்தை தங்கள் இருதயங்கள் முழுவதும் நிரப்பி இருக்கிறதுனால் அவர்கள் வரும்பொழுது அந்த சூழல் வெளிப்பட ஆரம்பிக்கும். ஆமென். அப்போ இருதயங்கள், அதாவது இந்த மாதிரி நெருக்கடிகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்ம ஹார்ட் எந்த நிலையில் இருக்குங்கிறது என்ன பண்ணுது, வெளிப்படுத்தி காண்பிக்கிற ஒரு காரியமா இருக்குது. பாருங்களேன். அதனாலதான் இவங்க இயேசு கேட்கிறாரு, ஏன் பயப்பட்டீங்க, ஏன் பயப்பட்டீர்கள்? அப்புறம் என்ன கேட்கிறாரு, ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? எல்லாம் சொல்லுங்க, ஏன் பயப்பட்டீர்கள், ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்று? அப்படின்னா அர்த்தம்னா, அந்த சூழல்ல அவங்க பயப்படாம இருந்திருக்க முடியும். ஆமென். ஏன்னா அப்பதான் ஒரு போதனை முடிச்சிருக்காரு. இப்போ அடுத்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் நடக்குது. ஆனா இப்போ இயேசு எங்க இருக்கிறாரு? அவர் இல்லை. இவங்க மட்டும்தான் படகுல என்ன பண்றாங்க, போறாங்க. இருக்கும்போதே கையா முய்யான்னு, இல்லாத போது என்ன பண்றது? இது எப்படி தெரியுமா? ஒவ்வொரு முறையும் அவங்க வாழ்க்கையின் சூழல்ல அவங்க கடந்து போகும்போது அவங்க கற்றுக்கொண்ட விசுவாசத்தை அவர்கள் பயன்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு அருளப்பட்டது. மறுபடியும் சொல்றேன், எல்லாம் சொல்லுங்க, பிரச்சனையின் ஊடாக நீங்கள் கடந்து செல்லும் பொழுது நீங்கள் கற்றுக்கொண்ட சத்தியத்தை, விசுவாசத்தை பயன்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு உங்களுக்கு அருளப்படுகிறது. ஆமென். இதுல என்ன கிருபைன்னா, இவங்க பயன்படுத்தாட்டானாலும் அவர் காப்பாத்தினார். இப்ப நம்ம வண்டி எப்படி ஓடுதுங்கிறீங்க? எது விளங்குதோ இல்லையோ இது நல்லா விளங்கும். ஹலோ, பக்கத்துல பா சொல்லுங்க, பயன்படுத்தி தான் வந்திருக்கீங்களா? பயன்படுத்தாட்டனாலும் கூட்டிட்டு வந்திருக்கிறாரு. 2 முறையும் காப்பாத்திட்டாரு. 2 முறையும் இவங்க பயந்தாங்க, 2 முறையும் இவங்க விட்டாங்க, 2 முறையும் காப்பாத்தினாரு, கரை சேர்த்தாரு. ஆனா அவர் விரும்பினது என்னன்னா, எவ்வளவு நாள்டா நான் உங்க கூட இருப்பேன், எது வரைக்கும் நான் உங்க கூட இருப்பேன், நீங்க என்னைக்கு இந்த காத்தை அதட்ட போறீங்க, நீங்க எதுக்கு என்னைக்கு இந்த புயலை மேற்கொள்ள போறீங்க, நீங்க எப்போ எழுந்து நின்று இதே தேவகுமாரனின் சாயலை இந்த பூமியில் நீங்கள் வெளிப்படுத்த போகிறீர்கள். ஹல்லேலூயா. அப்படின்னா அர்த்தம்னா, ஒவ்வொரு பிரச்சனையும் வரும்பொழுது ஆண்டவரே ஆண்டவரே அப்படின்னு ஓடுறத தான் ஆண்டவர் விரும்புறாரு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா பைபிளை நல்லா படிச்சு பார்த்தா, சோ இதை நீ ஹேண்டில் பண்ணக்கூடாதா அப்படிங்கிறாரு. என்னப்பா நீ இதை பார்த்து பேசக்கூடாதா, நீ இதுல ஏதாவது செய்யக்கூடாதாங்கிறாரு. சொல்லட்டுமா? நீங்க நல்லா கவனிச்சு பார்த்துட்டே வந்தா, சீசர்களுக்கு ஒவ்வொரு முறையும் இயேசு வாய்ப்பளித்தார். எல்லாம் சொல்லுங்க, இயேசு வாய்ப்பளிக்கிறார். ஆனா அந்த வாய்ப்பு ஒரு தேவையா இருக்குது, ஒரு பிரச்சனையா இருக்குது, இதா இருக்குது, கொண்டு வந்து அப்படி கொடுத்து பார்க்குறாரு. ஏதாவது பிசாசை துரத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு. மலை மேலே உட்காந்துருக்கிறார். இவங்களாவது துரத்துவாங்கன்னு பார்த்தா துரத்துற மாதிரி தெரியல. 5 அப்போ 2 மீன், அந்த கதை தெரியல உங்களுக்கு? அப்போ குறைவுபட்ட போது கூப்பிட்டு சொல்றாரு, நீங்க சாப்பாடு கொடுங்க அப்படிங்கிறாரு. சொன்னாரா சொல்லலையா? இவர்களுக்கு நீங்களே என்ன பண்ணுங்க, உணவு அழியுங்கள் அப்படின்னு சொன்னார் பாருங்க. ஆனா அதுவும் என்னதுதான் அப்படியே போட்டிருக்கு யோவான்ல. மறுபடியும் அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் தம்மிடத்தில் வருகிறதை கண்டு பிலிப்பை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதான அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார்.
பாருங்க, அவர் தெரியும் என்ன நடக்க போகுதுன்ட்டு. ஆனால் இவங்க இவ்வளோ நாள் கூடயே வர்றாங்க, இவங்க விசுவாசத்தை கற்றுக்கொண்டிருக்கிறார்களா அப்படி பார்க்குறாரு. பார்த்துட்டு கேட்குறாரு, என்ன என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்குறாரு. அவன் என்ன சொல்கிறான்னா, பாக்கெட்டை கைவிட்டு எண்ணிக்கிட்டு இருக்கான். 250 ரூபா இருக்குது, இந்நேரம் போய் இதுக்கு எங்கே வாங்கலான்னு தெரில, கடன்லாம் திறந்துருக்குமான்னு தெரில, அல்லது இவ்வளோ காசு போதுமான்னு தெரிலன்னு அவன் யோசிச்சிட்டே இருக்கிறான். அவங்க ஒன்றே ஒன்று தான் சொல்லணும்னு அவர் எதிர்பார்த்தார். என்ன எதிர்பார்த்தாருன்னா, இவ்வளோ இருக்கிறது கொஞ்சம் தான், ஆனால் நீங்கள் இருக்கிறீங்களே அது. அடுத்தது, எப்போவுமே அற்புதங்களை தண்ணீரை திராட்சை ரசமாக்குனதெல்லாம் அவங்க பார்த்துருக்குறாங்க. இந்த அப்பங்களை ஏன் பெருக்கக்கூடாது, இந்த அப்பங்கள் ஏன் இன்னும் வளரக்கூடாது? ஏன் தெரியுமா? இது ஒரு முறை இல்லை, நிறைய முறை இயேசுடைய ஊழியத்தில் சீசர்கள் பார்த்துருக்கிறார்கள். இந்த கடல் அலைகளால் நிரம்பிச்ச அந்த 2வது சம்பவம், அந்த 2வது சம்பவத்தின் முந்தின வாசனத்தை பாருங்க, பார்க்கலாம். கொஞ்சம் திருப்புங்க டக்குன்னு. மார்க் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம். அவர்கள் அப்பங்களை குறித்து உணராதிருந்தார்கள், அப்படி இருக்கா? 52வது வசனம் பாருங்க. அவர்களுடைய இருதயம் கடினம் உள்ளதா இருந்தபடியால் அப்பங்களை குறித்து அவர்கள், அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த அலை காத்துலாம் வர்றதுக்கு முன்னாடி தான் எதை பார்த்துருக்காங்க? அப்பம் பெருகின அற்புதத்தை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த அற்புதத்திலேயே இந்த பிரச்சனையை மேற்கொள்வதற்கான விசுவாசத்தை அவர் கொடுத்தார். புரியல? எத்தனை பேர் புரிஞ்சிச்சு? நான் சொல்லட்டுமா? உங்க வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு தேவனுடைய நன்மையிலையும் அடுத்ததா வர்ற பிரச்சனையை மேற்கொள்வதற்கு பதிலையும் விசுவாசத்தையும் சேர்த்து தான் கொடுத்துருக்கிறாரு. அதை சிலர் பயன்படுத்துறாங்க. இப்ப தாவீது அதை பயன்படுத்தினது நம்ம பைபிள்ல படிக்கிறோம். அவன் என்ன சொல்றான்? கரடி வந்துச்சு சார், அதை நான் ஜெயிக்க வச்சாரு என்ன. இப்ப சிங்கத்துல அதை பயன்படுத்துறான். இப்போ அடுத்தால கோலியாத் வந்திருக்கும் போது அவன் என்ன பண்றான்? கரடியின் கைக்கும் சிங்கத்தின் கைக்கும் என்னை தப்புவித்தவர் இந்த கோலியாத்தின் கைக்கும் என்னை தப்புவிப்பார். ஆமென். உங்களுக்கு புரியுதுங்களா? ஃபெய்த் எப்படி டெவலப் பண்ணாங்க அவங்கன்ட்டு சீசர்கள்ட்டையும் அதான் எதிர்பார்க்குறாரு. 5 அப்போ 2 3 நடந்ததுன்னா, அப்போ அவங்க அப்பத்தையே பெருக வச்சாருன்னா அந்த அலைகள்லாம் எம்மாத்திரம் அப்படி சொல்லணும்னு எதிர்பார்த்தார். ஆனால் இவங்க ஐயோ குய்யோன்னாங்க. அதை பார்த்து எம்மாத்திரம் சொல்றதுக்கு பதிலாக இவங்களை பார்த்து நம்ம எம்மாத்திரம்ட்டாங்க. நம்மலாம் ஒன்றுமே இல்லைங்க அப்படின்ட்டாங்க. ஆனால் இவர்கள் சந்தித்த அதே அலைகளை தான் அவர் சந்தித்தார். இவர்கள் போன அதே காற்றை தான் இவர் என்ன பண்ணார்? சந்திச்சார். ஆனால் அவருக்குள்ளாக இருந்த அந்த விசுவாசமும் அந்த காரியமும் அந்த சூழ்நிலைகளை மேற்கொண்டது. அல்லேலூயா. இயேசு உங்களுக்கு பிரச்சனையில் உதவி செய்கிறவராக இருக்கிறாருங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆமென். இன்னைக்கு சாயங்காலம் நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். எப்பேற்பட்ட அலைகளுக்குள்ளாக கடினமான சூழ்நிலைகளுக்கு போனாலும் நீங்கள் மூழ்கவே மாட்டீங்க. அக்கறைக்கு போவோன்னு சொன்னவர் உங்களை அக்கறையில் சேர்ப்பார். ஆமென். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இது முதல் தரமான ஒரு காரியம்தான். ஆனால் அடுத்தது முக்கியமானது. இந்த இயேசு இன்னொன்று உங்கள்கிட்ட விரும்புகிறார். அது என்னன்னா, என்னைக்கு நீ பிரச்சனையும் சூழ்நிலைகளையும் எதிர்கொள்ள போற தைரியமா. ஆமென். ஐயோ சத்தம் போட்டு நடக்க முடியலையே அப்படின்னு சொல்கிற பிள்ளைய ஒரு அப்பா தூக்கிட்டு போகலாம். ஆனால் வாழ்நாளெல்லாம் தூக்கிட்டு போனால் எப்படி இருக்கும்? எப்பவும் வாயிலேயே ஊட்டிக்கிட்டு இருந்தால் எப்படி இருக்கும்? இல்லை அதுவாக எடுத்து சாப்பிட்றத விரும்புவீங்களா? நீங்கள் குழந்தை வளர்க்குறீங்களா? செல்லமாக பாசத்தில் வயசான பிறகும் ஊட்டுவோம், அது வேற கதை. ஆனால் சாப்பிட்றணுன்னாலே ஊட்டினாதான் முடியும்னு 25 30 வயசு ஆனாலும் அப்படியே இருந்தால் எப்படி இருக்கும்? கதை வேற மாதிரி இருக்கும். இப்போ இங்கே எல்லா கதையும் எப்படி இருக்குதுன்னா, அவர் உங்களுக்கு உதவுறதா அப்படிங்கிறது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் நீங்கள் எழுந்து நின்று காரியங்களை செய்ய அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விளங்குது? ஆமென். ஸோ அப்பங்களை செய்த அற்புதத்திலேயே அலைகளை சந்திப்பதற்கான பதில்களை அவர் அடக்கி வைத்திருந்தார். ஆனால் அவர்கள் இருதயம் கடினமாக இருந்தபடியினால் அதை என்ன பண்ணலை? உணர்ந்து கொள்ளவில்லை. நான் சொல்லட்டுமா? இப்போ நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற சில பிரச்சனைகளுக்கு பதிலை இதுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்களுக்கு செஞ்சாரு, அதுக்குள்ளேயே தேடி பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாரு. அதை உணர்ந்தாலே போதும், அடுத்ததாக வர்ற காரியத்தை நீங்களால் மேற்கொள்ள முடியும். அன்னைக்கு இது நடக்காதுன்னு நினைச்சேனே, அன்னைக்கு இது முடியாதுன்னு நினைச்சேனே, ஆனால் அன்னைக்கு அது நடக்கும்னா இன்னைக்கும் நடக்கும், என்னைக்கும் நடக்கும். ஏன்னா என் தேவன் மாறாதவராக இருக்கிறார், அவருடைய வார்த்தைகள் மாறாததாக இருக்கிறது. ஆமென்.
பிரைஸ் காட். நம்மளார் எழுந்து நிற்போம். எல்லாம் சொல்லுங்க. அப்பங்களுக்குள்ளாகவே அலைகளை சந்திப்பதற்கு விசுவாசத்தை சேர்த்து வைத்திருக்கிறார். ஆமென். ஏற்கனவே அது சேர்த்து கொடுத்திருக்கிறாரு. மாலையில சில காரியங்களை அங்கங்க அப்படி சொல்லியிருக்கிறேன் நான் உங்களுக்கு. குறிப்பாக வார்த்தையை பெற்ற, வார்த்தையிலே பயணப்படுகிற அல்லது விசுவாச வாழ்க்கையில பயணப்படுகிற உங்கள் விசுவாச கப்பல்களை சேதப்படுத்துறது மாதிரி சில சூழலும் சில காரியங்களும் வாழ்க்கையில் வந்திருந்துன்னா அதை பார்த்து பயப்படாதீங்க, அதை பார்த்து கலங்காதீங்க. அது என்ன என்று புதுமை என்று திகையாதிருங்கள். தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அக்கறைக்கு போவோன்னு சொன்னவர் உங்களை அக்கறையிலே சேர்ப்பார், பாதியிலே விடமாட்டார். அல்லேலூயா. நீங்கள் கடந்து செல்ல அவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆமென். நீங்கள் போய் சந்திப்பீர்கள். அல்லேலூயா. உங்கள் லக்கை நீங்கள் அடைவீர்கள். அவர்கள் கரை சேர்ந்தார்கள் என்று எழுதியிருக்கிறது, நீங்கள் கரை சேருவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்காய் நாம் ஜெபம் செய்வதற்கு முன்பாக கர்த்தருக்கு நாம் கொடுக்கலாம். கொடுத்து விட்டு நாம் ஜெபித்து நாம் கலந்து செல்ல போகிறோம். ஹல்லேலூயா. Thank you Father. ஹல்லேலூயா. காணிக்கை என்பது கூட்டத்தின் தேவைகளை சந்திப்பதற்காய் கொடுப்பது அல்ல. I repeat again. இந்த கூட்டத்தின் தேவைகள் சந்திக்கப்படணுங்க. மண்டபத்துக்கு வாடகைலாம் கொடுக்கணுங்க, அதுக்காக கொடுங்க அப்படிங்கிறதுக்கு பேர் காணிக்கையே கிடையாது. காணிக்கை என்பது உங்கள் தேவையை தேவன் சந்தித்தார். ஆமென். எத்தனை பேர் சொல்றீங்க உங்கள் தேவையை அவர் சந்தித்தார்? ஆகையால் என் தேவனுக்கு நன்றி சொல்லும் விதத்தில் அவர் வார்த்தையை கனம் பண்ணுவதற்காக நான் என்ன பண்ணுகிறேன்? கொடுக்கிறேன். ஆமென். அப்படி கனத்தின் அடிப்படையில் கொடுப்பது வேதாகம வழியில கொடுக்கிற காரியங்களா இருக்கிறது. ஆமென். சும்மா ஏதோ கொடுக்கணுமாமே, ஏதாவது கொடுப்போம் அப்படி கொடுக்காதீங்க, அது நீங்களே வச்சுக்கோங்க. தேவனை கனம் பண்ணும்படியாக நீங்கள் கொடுக்கலாம். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட வல்லமையான வார்த்தைகள் பரம்ப வேண்டும் என்கிற நோக்கத்தோடு நீங்கள் கொடுக்கலாம். ஆமென். பிரைஸ் காட். இதெல்லாமே நல்ல இருதயத்தோடு கொடுக்கும் காரியங்களாக இருக்கிறது. கைகளை எடுத்துக்கொண்டு அறிக்கை செய்து நாம் கொடுக்க போகிறோம். நாம் ஜெபம் செய்து நாம் முடிவு செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். எல்லாம் சொல்லுங்க. விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்கிறவர், புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறவர், என் வாழ்விலே பெரிய விளைச்சலை தேவன் கட்டளையிடுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நான் என் சூழ்நிலைகளை அல்ல, தேவனுடைய வார்த்தைகளை நான் நம்புகிறேன். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி மனிதர்கள் நன்றாய் அளந்து என் மடியிலே போடுவார்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே ஆகும். நான் சூழ்நிலைகளை அல்ல, சொல்லப்பட்ட அவர் வார்த்தையை நம்புகிறேன். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் விளைவின் முதற் பலன்களால் என் தேவனை நான் கனம் பண்ணும் பொழுது என் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பும், என் ஆலைகளில் திராட்சை ரசங்கள் புரண்டு ஓடும், வானம் திறந்து தேவன் என் மீது ஆசீர்வாதங்களை கொட்டுவார் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவர் வார்த்தையின்படியே நான் என் காணிக்கைகளை, என் முதற் பலன்களை, என் தசம பாகங்களை நான் செலுத்துகிறேன். தேவனுடைய வார்த்தையின்படியே தேவன் என்னை ஆசீர்வதிக்கிறார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.